Welcome all of you to my video. In this video we are going to see chapter 4 geometry example 4.13. D and E respectively the points on the sides AB and AC of a triangle ABC such that AB is equal to 5.6 cm, AD is equal to 1.4 cm, AC is equal to 7.2 cm and AE is equal to 1.8 cm so that DE parallel to ABC. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா D and E என்பது AB and AC இந்த ரெண்டு சைட்லேயே வந்து ஒரு பாயிண்ட்டாக இருக்குது AB and AC. ஸோ அதில் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு அப்படி இருக்குது ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசியில். சச் தட் ஏபி இஸ் ஈக்குவல் டு 5.6 சென்டிமீட்டர். இதில் ஏபி என்பது 5.6 சென்டிமீட்டர், ஏபி என்னது இதுதான். ஸோ அதை தான் அங்கே பிரித்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. என்னது ஏடி வந்து 1.4 சென்டிமீட்டர், ஏஇ அந்த டிபி வந்து டிபி ஆக்சுவலாக நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை எப்படி கண்டுபிடிக்க சொல்கிறேன் பாருங்கள். ஏசி இஸ் ஈக்குவல் டு 7.2 சென்டிமீட்டர், ஏஇ இஸ் ஈக்குவல் டு 1.8 சென்டிமீட்டர். ஸோ டிஇ பேரலல் டு பிசி. அதாவது இந்த டயக்ராம் என்னென்னா, ஸோ இப்படி தான் வரையணும் கிடையாது, நீங்கள் எப்படி தான் வச்சுக்கோங்க. ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், டிஎன்இ பேரலல் டு ஏபிசி. ஸோ ஏபிசி என்ன ட்ரையாங்கிள் இப்படி இருக்குது, அப்போ ஏபியில் ஏசியில் ஒரு லைன் இப்படி இருக்குது. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் ஏபி என்பது 5.6. உங்களுக்கு கொடுத்துருக்க டயக்ராம் தான் நான் திருப்பி வரைகிறேன். ஸோ 5.6னால் டோட்டலாக 5.6 இதில் அப்போ இருக்கட்டும் 5.6 சென்டிமீட்டர் இல்லை சென்டிமீட்டரில் வருதுங்க. ஸோ ஏடி என்னது, ஸோ இதை நீங்கள் டிஇன்னு வச்சுக்கோங்களா, இது ஏடி. அப்போ என்ன வரும், ஏடி வந்து 1.4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னவா இருக்கும், இது 1.4 கொடுத்துனா இது என்னவா இருக்கும், 5.6 1.4 செப்பரேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 4.2 தான் இது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க 4.2. ஸோ இவன் அதே வேலை தான் இந்த வலது பக்கமும் என்னது இது கொடுத்துருக்காங்க. they are given AC is equal to 7.2 சென்டிமீட்டர், AC is equal to 7.2 சென்டிமீட்டர். ஸோ அடுத்து இன்னொன்று என்ன, ஏஇ கொடுத்துருக்காங்க. ஏஇன்னா என்னது 1.8 சென்டிமீட்டர். ஸோ செப்பரேட் பண்ணிங்கன்னா இங்கே 12, இங்கே ஒரு 6, இங்கே வந்து 4 சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர் தான். ஸோ இது 5.4 சென்டிமீட்டர் சொல்லி இது வரும். ஸோ இது வந்து 1.8னா இது என்னது 5.4 இருந்தால் தான் டோட்டலாக என்ன வரும், ஏசி என்பது 7.2 என்பது வரும். ஸோ அதுதான். ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஇ என்பது பிசிக்கு பேரலல் தானா, அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தேல்ஸ் தியரம் படிச்சிருப்போம். பை தேல்ஸ் தியரம் இந்த ட்ரையாங்கிள் படி எப்படி நம்ம தேல்ஸ் தியரம் எழுதுவோம், யூ கேன் ரைட் தேல்ஸ் தியரம் பை திஸ் ட்ரையாங்கிள் ஃப்ரம் திஸ் ட்ரையாங்கிள் as AD by DB is equal to AE by EC. இப்படி தான் நீங்கள் நார்மலாக எழுதுவீங்க தியரத்தில் கூட இதை தான் எழுதியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சம்மில் கூட இதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, AD by DB is equal to AE by EC. ஸோ அதை தான் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் அது ஈக்குவலாக இருந்தால் தான் அது வந்து பேரலல் நம்மளால் சொல்ல முடியும். எப்படி இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம என்ன சொல்ல முடியும், தே ஆர் ஈக்குவல். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளை இதனால் சொல்ல முடியும் என்னன்னு சொல்லிட்டுனா பேரலல் டு பிசின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதாவது இந்த ட்ரையாங்கிளில் இந்த ரெண்டு சேமாக இருந்தால் மட்டும்தான் டிஇ பேரலல் டு பிசி உண்மையாகும். பாருங்கள், எல்லாத்துக்கும் வேல்யூ நம்மளுக்கு தெரியும், ஏடி டிபி எல்லாத்துக்கும் வேல்யூ தெரியும். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இதுதான், அதாவது 1.4 ஏடி, டிபி என்பது 4.2, ஏஇ என்பது 1.8, இசி என்பது 5.4. ஸோ யூ கேன் கேன்சல் திஸ் பை 40 தி டேபிள், 114 திஸ் இஸ் 42. ஸோ 314 சார் 42 வரும். ஸோ 1/3 இது 1/3 வருதான் பாருங்கள். இது வந்து 18 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் அல்லது 6 டேபிளில் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். நான் ஸ்ட்ரைட் 18 டேபிள் கேன்சல் பண்ணல. 18 1 சார் 18, 18 3 சார் 54. ஸோ 1/3 தான் வருது பாருங்கள், ரெண்டு சேமாக தான் இருக்குது. ஸோ அப்போது பை நம்ம ஆல்ரெடி ஒரு தியரம் பேசிக் ப்ரொபோசிபிலிட்டி தியரம் படிச்சிருப்போம். அதுக்கு கன்வர்ஸில் என்ன படிச்சிருப்போம், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இது உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி அது இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருவாங்க, இவனாக கொடுத்துருவாங்க. யூ காட் டு ப்ரூவ் என்னது டிஇ பேரலல் டு பிசி. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், கன்வர்ஸாக பேசிக் ப்ரொபோசிபிலிட்டி தியரெலாம் பண்ணுவோம். ஸோ அதே தான் இதில் நம்ம பண்ணியிருக்கோம், பிபிடி தியரம். இருந்தால் கன்வர்ஸ் வழியாக என்ன தெரியுது, அது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் என்னது, தே ஆர் ஈக்குவல். அதாவது ஏடி பை பிசி, ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருப்போம் அந்த தியரத்தில், அது வந்து பேரலல் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே போல் நம்ம ஈக்குவல் தான் இருக்குது. ஸோ இது பேரலல்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ டிஇ இஸ் பேரலல் டு பிசின்னு சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிடலாண்டி தான். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.